என் அன்பு உள்ளங்களே, இதோ இயேசு உயிர்த்தெழுந்தார். நாம் 4ஆம் நாள் அன்னை மரியாவின் மாதத்தில் இருக்கிறோம். மே மாதம். நாம் சொல்ல வேண்டியது, மரியே வாழ்க, ஆண்டவளே என்னோடு வாழ்க, ஒளிரும் மீனே வாழ்க. நாம் செய்ய வேண்டிய நற்செயல், கல்லறை உள்ள இடத்திற்கு சென்று உத்திரிக்கிற ஆத்மாக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். முடியாதவர்கள் வீட்டிலே இருந்து அவர்களுக்காக ஜெபிப்போம். அன்னை மரியாளுக்கு மறுபெயர் ஒளி வீசும் விண்மீன் போன்றும் சுடரொளி வீசும் தீபமாக விளங்கும் தூய கன்னி மரியே, எங்களை வழிநடத்தி வருகின்றீர். தூய ஆவியார் நம்மை வழிநடத்தி செல்கின்றார். நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி 18, 39, 40, 41. நீதிமொழிகள் 8, 30, 31, 32. இன்றைய திருத்தூதர்கள் பணி நூலிலிருந்து வாசகம். 16, 1-10. மசிதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைய தூய நற்செய்தி யோவான் 15, 18, 21. நான் உங்களை உலகிற்கு தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உலகிலிருந்து உங்களை நான் தேர்ந்து கொண்டேன், எனவே உலகு உங்களை வெறுக்கிறது. இதோ நாம் வாசித்த சங்கீதம். போரிடும் ஆற்றலை நீர் எனக்கு அரைக்கச்சையாக அளித்தீர், என்னை எதிர்த்தவர்களை எனக்கு அடிப்பணிய செய்தீர். இன்றைக்கி மாதாது ஒரு பெரிய நிகழ்ச்சி என்னென்னா, ஒரு பெற்றோருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க அந்த குழந்தைய வந்துட்டு நல்ல மாதிரி வளர்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அப்போது அந்த குழந்தை பிறக்கும் போதே இவங்க ரொம்ப மாதா கிட்ட ஜெபிக்கிறாங்க. ஆனால் அந்த முடியல. அந்த குழந்தை வளர்ந்து இவங்க நினச்சதுக்கு நேர்மாறாக ரொம்ப கெட்ட பெயர் எடுத்து அந்த ஏரியாவிலே ரொம்ப கெட்ட பிள்ளையாக வளருது. இதை பார்த்து அந்த தாய்க்கு ரொம்ப கண்ணீர். ஒரு நாள் மாதா கிட்ட முட்டி போட்டு இந்த தாய் அழுது கண்ணீர் விட்டு ஜெபிச்சுன்னு இருக்கும்போது பையன் வந்து கேட்குறான், அம்மா ஏம்மா அழுவுறீங்க அப்படின்னு. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை மகனே, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்னென்னா, ஒரு ஓநாய் வந்து ஒரு கார்மெல் மடத்தில் உள்ளே போகும்போது உள்ளே அந்த வாசல் நுழைஞ்சதுமே அது ஆட்டுக்குட்டியாக மாறிடுது அப்படின்ட்டுன்னு. அப்போது இந்த பையனுக்கு ஒரு மாதிரியாகுது. அதனால் நான் வந்து உன்னை மாதாக்கிட்ட நான் ஜெபிக்கிறேன், மாதாக்கிட்ட நான் உனக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பையனை கேட்டுட்டு போயிடுறான். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ அம்மா ஸ்டோரி சொன்னாங்க. அப்புறம் சில நாட்கள் கிடக்குது. இந்த பையனுக்கு அந்த கனவு வந்து ஒரு மாதிரியாகுது. ஏன் அம்மாவுக்கு இப்படி கனவு வந்துச்சு அப்படின்னு நான் அம்மாக்கிட்ட போயிட்டு சொல்கிறான், அம்மா, நீ ஓனாயாக பார்த்த அந்த ஒரு சாதுவான நற்குணம் கொண்ட நான் இனி ஆட்டுக்குட்டியாக மாறுவேன், நீங்கள் அதை சாகிறதுக்குள்ளே நீங்கள் பார்க்குவீங்க அப்படின்னு சொல்லுவான். அப்போது அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் இருந்த போதிலும் மாதா மேல் நம்பிக்கை வச்சு மாதா கிட்ட வேண்டின்னு வராங்க. அப்போது சொல்கிறேன், நான் மாதாவுக்கு அர்ப்பணித்து நான் மாதா கிட்ட நான் வேண்டின்னு வரேம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு போய் கார்வல் மரத்தில் சேர்ந்து அன்னை மரியா சொர்பத்து முன் முகம் குப்புற விழுந்து இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்து இன்றைக்கி பெரிய துறவியாகி ஆயராகவும் நியமிக்கப்பட்ட புனித ஆண்ட்ரியூஸ் அவர் தான். பாருங்கள், அந்த தாயினுடைய கண்ணீர் நம்ம எப்படியோ நம்மளை மனமாற்றோம். ஸோ இதே மாதிரி தான் அன்னை மரியாளும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி போராடி நம்மளுக்காக தினம் நம்ம செய்கிற பாவங்களெல்லாம் மன்னித்து இறைவனிடம் நம்மை கொண்டு போய் சேர்ப்பது தான் அன்னை என்னும் போட். நம்ம அன்னையை நாம் பிடித்து கொள்வோம். நீரில் மூழ்காமல் அன்னை மரியாள் நம்மை தத்தளிக்க விடாமல் கொண்டு போய் இறைவனிடம் சேர்ப்பாள் என்ற நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இந்த புனிதரை போல் நாமும் மனம் மாறுவோம். அன்னை மரியாவுக்கு நம்மையும் நம் குடும்பங்களை ஒப்பு கொடுப்போம். தினந்தோறும் ஜெபமாலை செய்வோம். ஜெபமாலை மாதமாகிய இந்த மாதத்தில் அல்ல, தினந்தோறும் செய்வோம் என்று முடிவெடுப்போம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.